அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஃப்ராஸ் ஃபுட் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வைரலான குக்கி பை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய சாக்கோ சிப்ஸ் அண்ட் சாக்லேட் சங்க்ஸ் போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கி பை வெளியே நல்லா சாஃப்டாக உள்ள நல்லா சாக்லேட்டி கூயியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வெயிங் ஸ்கேல் வச்சு அளந்தெடுத்துக்கலாங்க. அமுல் பட்டரில் 120 கிராம் எடுத்துக்கலாம். நான் அப்படியே பேக்கோட வச்சுருக்கிறதுனால 140 கிராம் காமிக்குது. அடுத்தது ஒயிட் சுகர் 100 கிராமு. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கேன். நாட்டு சக்கரை ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 300 கிராம் மைதா எடுத்துக்கலாம். இதிலே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி சாக்கோ சிப்ஸ், சாக்கோ சங்க்ஸ் எல்லாமே நம்ம சைடில் நம்ம டாப்பிங் பண்ணுறதுக்கு உள்ளார ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம 120 கிராம் பட்டரை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. விஸ்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த வெள்ளை சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையுமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃப்ளஃபியாக. அடுத்ததாக ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை சேர்க்கறதுனால குக்கிக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். இப்போது இந்த முட்டையை நல்லா இந்த பட்டர் சுகரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கரையிற மாதிரி. கடைசியில் இந்த மைதாவை ஒரு 3 பேட்சஸாக பிரித்து நான் சேர்த்திட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். நான் இப்போது லாஸ்ட்டாக இருக்க அந்த பேட்ச் மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கைகளாலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வேணும்னா நம்ம டார்க் காம்பவுண்டை நல்லா சங்க்ஸை பொடியை கட் பண்ணிவிட்டு கூட உள்ளார சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம குக்கி டவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம ஒரு கையளவுக்கு மாவை எடுத்துகிட்டு நல்ல பால் மாதிரி உருட்டிட்டு நடுவில் கொஞ்சம் குழி ஏற்படுத்திட்டு இதில் நான் டார்க் சாக்லேட் சங்க்ஸ் உள்ளார வச்சுருக்கேன். நம்ம வேணும்னா நியூட்டலா கூட நம்ம நடுவில் ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். இப்போ இந்த டவ்வை 8 இன்ச் பேக்கிங் டின்னில் மேலே பேக்கிங் ஷீட் வச்சு லைன் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லா டவ்வையும் வச்சுட்டு இப்போ மேலே டாப்பிங்க்கு சாக்கோ சிப்ஸையும் சாக்லேட் சங்க்ஸையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் 10 to 15 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதை ஃப்ரீசரில் வைக்கிற டைமில் நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்தில் ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த குக்கி டோவை உள்ளார வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாக்லேட் கிரேவிங்ஸாக இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த குக்கியை நம்ம மைதா மாவில் தான் செய்யணும்னு இல்லைங்க, நம்ம கோதுமை மாவுலும் செஞ்சுக்கலாம். ஏன் ராகி மாவில் கூட நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் டைம் தான். அவ்வளோதாங்க, நம்ம குக்கி பை ரெடி ஆயிடுச்சு. அப்படி நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளார நல்லா கூயாக இருந்துச்சு, சாக்லேட்டியாக. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.